ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓட்டு கடம்பா இருக்குல்ல, ஓட்டு கடம்பாவில் உள்ள அந்த குட்டி பேபி கடம்பான்னு சொல்லுவாங்க. அது இந்த ப்ரான் ஷாப்பில் நான் வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் 600 கிராம் அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்திருந்தேன். இப்போ நம்ம இதில் தொக்கு பண்ணலாம். இந்த கடம்பாவுக்கும் பீலி கடம்பாவுக்கும் என்ன டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீலி கடம்பாவில் நல்லா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் முன்னே நிற்கும். இந்த பேபி கடம்பாவில் அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அந்த கடம்பா ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கவுச்சி பிடிக்காதவங்க இந்த பேபி கடம்பா ட்ரை பண்ணலாம். இதில் தலைப்பகுதியெலாம் கொஞ்சம் ஒழுங்காக க்ளீன் பண்ணலை. முதல்ல அந்த ஸ்கின்னெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துப்போம். தலைப்பகுதியில் கொஞ்சம் ஒழுங்காக வராது தான், இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் வர்ற வரைக்கும் நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் ப்ரானு கடம்பா இது எல்லாமே எப்போவுமே உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணோன்னா நல்லா சமைக்கும் போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நான் எப்போவுமே நல்லா ஒரு 4 தண்ணியில் அலசுறதோடு முடிச்சுப்பேன். எனக்கே அது உப்பு மஞ்சள் போடணும்னு தோணுனா மட்டும்தான் செய்வேன். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அதனால் நான் அப்படியே சேர்க்க போகிறேன். வெங்காயம் தக்காளி 200 கிராம் ஏற்கனவே நான் வதக்கி வச்சுட்டேன் காலையில். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னே அதை வதக்கி வச்சுட்டேன். அது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1.5 டீஸ்பூன் தனி மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பிந்தி மிளகுத்தூளும் சேர்ப்போம், இப்போவும் மிளகுத்தூள் சேர்ப்போம். அதனால் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் காஞ்ச கருவேப்பிலை பொடி. நான் இப்போ அது சில தொக்குக்கு சேர்க்குறேன், நல்லா இருக்குது. காஞ்ச கருவேப்பிலை பொடி 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே இந்த மசாலா வதக்கிறது, வெங்காயம் தக்காளி வதக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம இது வெந்ததுக்கப்புறம் வதக்கிறது, இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க விடுங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அந்த வதங்குற ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீஞ்சிட்டு போயிடும், ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கடம்பாவை நமக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி விடுறதை பொறுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எனக்கு தண்ணி ரொம்ப விடலை. நான் நல்லா வடிகட்டியில் போட்டு வடிகட்டிட்டு தான் நான் சேர்த்தேன். அதனால் ஒரு 50 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடுறதுக்கு முன்னே ஒரு 1/4 டீஸ்பூன், அதாவது ஒரு 10 சொட்டு எண்ணெய் சென்டரில் நான் எப்போவுமே போட்டுப்பேன். இல்லைன்னா அது மேலே வர வடியும்ல, அது வராமல் இருக்கிறதுக்கு. இப்போ வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டுட்டேன். விசில் விட்டு எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், ஸ்டீமெல்லாம் போயிடுச்சு. திறந்து பார்த்தா இப்போ இவ்வளோ தண்ணி விட்டு போயிருக்கு. நம்ம 50 ml தண்ணி தான் விட்டோம், இங்கே ஒரு 100 ml தண்ணியாவது நிற்கும். இப்போ இப்படியே சாப்பிட்டா இந்த தொக்குலாம் நல்லாவே இருக்காது. இந்த கனவா டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், சப்புன்னு இருக்கும். அந்த மசாலா தனியாக தண்ணியில் இருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்ந்து கலந்து வரணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விடுங்க. லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா தான் நல்ல மசாலா சேரும். நான் உப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டிருந்தேன், இப்போவும் தேவையான உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுக்கு சேர்த்துக்கிட்டேன். நல்ல லோ ஃப்ளேமில் விட்டு நல்லா எண்ணெய் பிரிய வர வரைக்கும் நீங்கள் விட்டுடுங்க. அப்போ தான் எந்த தொக்காக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ருசி கொடுக்கும். நீங்கள் அவசரமாக ஃப்ளேமை கூட்டி வச்சுட்டு டக்குன்னு கிளறிட்டு இறக்கிட்டிங்கன்னா அது ருசி கம்மியாக தான் இருக்கும். இப்போ நான் திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் எப்போவுமே முதல்ல சேர்த்தாலும் கடைசியில் இறக்குறதுக்குன்னா கொஞ்சம் சேர்த்திங்கன்னா தான் இந்த மாதிரி தொக்குலாம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு இல்லாத மாதிரி இருக்குது, அதனால் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் மட்டும் எலுமிச்சம்பழ சாறு சேருங்க. ஏன்னா நான் சேர்த்த தக்காளியில் புளிப்பு கம்மியாக இருந்திருக்கு, அதனால் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு புரட்டிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து நல்ல சுடுசாதத்தில் போட்டு அப்படியே வரவி சாப்பிட்லாம். அப்படி இல்லை ரசம், அவியல் இந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு இதை சைடிஷாக வச்சும் சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கு அவியல் வச்சுருக்குறோம். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ, முருங்கைக்காய் அவியலும் மீன் அவியலும் வச்சேன். அன்றைக்கு தான் இந்த பேபிஸ் ஃபுட்டு வச்சுருந்தேன். அந்த ரெசிபி வீடியோ எடுத்திருந்தேன், அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பேபிஸ் ஃபுட்டாக இருந்தாலும் சரி, பீலி கனவாவாக இருந்தாலும் சரி, முட்டை கடம்பா, இது எதுனாலும் இதே மாதிரியே செய்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். எல்லாமே ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க. ரொம்ப ஒன்றும் ரப்பரியாலாம் மாறாது, நல்ல சாஃப்டாக டெண்டராக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.